பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கடந்த 5 மாதங்களும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தின தேவன் இந்த 6வது மாதத்துக்குள்ளாக அழைத்து வந்திருக்கிறார். இந்த 6வது மாதத்தினுடைய முதல் திங்கட்கிழமையிலே அவருடைய சமூகத்திலே நம்ம ஒன்று கூடி வரும்படியாக அவர் நம்மை முன்குறித்து அவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த ஸ்தோத்திர கூட்டத்தையும் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் அவர் நம்மை நடத்தி தரும்படியாக, அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக தேவ ஆவியானவருடைய ஆளுகை முற்றிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தும்படியாக தேவனுடைய கரங்களிலே நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். திலகக்கு அதற்காக துவக்கத்திற்காக ஜெபிப்பாங்க. சோத்ரம். ஆமென், ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி நாம் ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லவர், போதுமானவர். நாம் எப்பொழுதெல்லாம் அவரை நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் வந்து நமக்கு ஆறுதல் செய்கிறவர், நமக்கு சமாதானத்தை கொடுப்பவர், நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோம். இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லி, அவர் சோர்ந்து போனவனுக்கு பலனையும் சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தையும் அருள் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. ஆமென்.
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. ஆமென் ஆமென் ஆமென். நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. ஆமென் ஆமென். நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே காத்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே காத்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்கிற தேவன். ஹல்லேலூயா. நம் தேவாதி தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும் பொழுது, அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அந்த தேவாதி தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அழகானவர், அவர் அருமையானவர், அவர் இனிமையானவர். அவர் என்று நம்மோடு கூட இருக்கிற தேவனை நம்ம கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாடல் தான் இரண்டாவது பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா. ஆமென். இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே. என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். ஆமென். அவர் மீட்பரானவர். ஆமென். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும்
கோட்டையும் துணையும் மாணவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயும் மாணவர், கண்மலையும் கோட்டையும் துணையும் மாணவர். ஆமென் ஆண்டவரே. தாயும் மாணவர், என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, அழகானவர் அருமையான இனிமையானவர், அழகானவர். ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டினில் கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டினில் கொல்கதாவிலே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. ஆமென் ஆமென். இயேசு ராஜா என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர் அருமையானவர். ஆமென் ஆமென். அழகானவர் அருமையான இனிமையானவர் மகிமையானவர். ஆமென். மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அழகானவர், நீர் எங்களுக்கு அருமையானவர். ஆண்டவரே ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே என்னை வழி நடத்துகிற கர்த்தர் நீர். ஆண்டவரே ஏசாயா 53 சொன்னது போல நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியான இந்த சர்வ வல்லவரை நாம் ஆராதிப்போமா? இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமாண்டவரே நாங்கள் விரும்பத்தக்க ரூபமுக்கு இல்லை. ஆண்டவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நீர். ஆண்டவர் கல்வாரி மேட்டில் ஆண்டவரே கொல்கதாவில் நேசரத்தம் சிந்தி நீர். ஆண்டவரே என் மீது அன்பு கூர்ந்தபடியால் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கூர்மையான ஆணியை ஆண்டவரே நீர் ஒருபோதும் ஆண்டவரை நினைக்கவில்லப்பா. என்னை நினைக்கையிலே நீர் ஏற்றுக்கொண்ட தேவன் சுவாமி. ஓ என்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரை மன்னித்த கர்த்தர் நீர். ஆண்டவரே உம்மையே நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே நீரே இந்த வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே அதிகாரியானவர் சுவாமி. இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர். ஆண்டவரே பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆண்டவரே நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆண்டவரே எந்த ஜாதிக்கும் எந்த ஜனத்திற்கும் இல்லாத ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவன் நீர். ஆண்டவர் எங்களுக்காக ரத்தம் சிந்தின தேவன் நீர். ஆண்டவர் உங்க
பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீர். உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர், உம்மை நம்புகிறோம் ஆண்டவர். எனக்காக அடிக்கப்பட்டீர் என்று சொல்லி நம்புகிறோம் ஆண்டவர், விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவர். நாங்கள் ஒரு மனமாய் கூடியிருக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, உங்க நாமத்தினால நாங்கள் எங்கெல்லாம் கூடுகிறோமோ சுவாமி, அந்த இடத்துக்கெல்லாம் நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஆண்டவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் துக்கங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து ஆண்டவரே, உங்க நாமத்தை இறுக பிடித்து கொண்டு ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர், முடித்தீர் என்று சொல்லி உங்க சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒன்று கூடி உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க பாதம் பணிந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆராதனைக்கு உரியவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீரே ஆதியும் அந்தமுமான கர்த்தர் ஆண்டவர். நீரே அல்பா ஒமேகாவுமான தேவன் ஆண்டவர். நீரே முந்தினோரும் பிந்தினோரும் மரித்தோரும் பிழைத்தோருமானவர் நீர் ஆண்டவர். சாவாமை உடையவர் நீர் சுவாமி. ஓ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 103:6 சொன்னது போல ஆண்டவரே, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ விசை நாம் ஒடுக்கப்பட்டிருப்போம், மனிதர்களால் நாம் தள்ளப்பட்டிருப்போம், அவமானப்பட்டிருப்போம். எல்லாவற்றுக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் என்னோடு கூட உண்டு. அல்லேலூயா, என்னோடு கூட உண்டு. அல்லேலூயா, என்னோடு கூட உண்டு. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆண்டவரே இரையை சவதரித்து தருகிற தேவன். காட்டு புஷ்பங்களை எல்லாம் உடுத்து வைக்கிறவர் நீர் ஆண்டவரே. நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே, நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. என்னை வெட்கப்படுத்த விட மாட்டீர் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் போதும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துவதற்கு நீர் போதும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை செய்வதற்கு நீர் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்துவோமா? கரங்களை உயர்த்தி, இரு கரங்களை உயர்த்தி. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் உன் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா.
உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள. ஆமாண்டவரே, உம்மை போல என்னை புரிந்து கொள்ள இந்த உலகத்திலே யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமாண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் உண்மையுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் ஆண்டவர். எங்களை நடத்துகிற ஜீவனுள்ள வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல இரவு வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே, இந்த 6வது மாதத்தினுடைய முதல் திங்கள் கிழமையில் இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் நாங்கள் ஒன்று கூடி வரும்படியாக இரக்கம் பாராட்டின கர்த்தர் உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாட, துதிக்க, ஆராதிக்க இம்மட்டும் தேவன் தந்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காரலாம். ஆனால் நம்ம ஜெப சிந்தையோடு கூட இருப்போம். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம், ஒரு 10 நிமிடம். ஆகவே நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருங்க. பெயர் சொல்லுகிறவங்க நீங்கள் அந்த ஜெப குறிப்புகளை நீங்கள் கருத்தாய் கவனித்து ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது வசதி அக்கா அவங்க ஜெபம் பண்ணுங்க. அருணாச்சலம் ஐயா அவருடைய மகள் வழி பேரன், அவங்களுடைய பொண்ணோட பையன், அவங்களுக்கு சக்திவேல் அவர் பேர். அவருக்கு நீண்ட நாட்களாக திருமணம் இல்லைன்னு சொல்லி திருமணத்துக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் மற்றவங்க உங்களுடைய ஜெப குறிப்புகளில் நீங்கள் வைத்து கொள்ளுங்க. தொடர்ந்து அவங்களுடைய திருமண காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இப்பொழுதும் கூட அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அருணாச்சல ஐயாவுடைய மகள் வழி பேரன் சக்திவேல். ஸ்தோத்திரம். ஆமாம். ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தது திலகக்கா அவங்க ஜெபம் பண்ணுங்க. மயிலாளுக்காக நம்ம ஜெபிப்போம். கால் வலிக்காக தொடர்ந்து ஜெபித்துட்டு இருக்கிறோம். அவங்க வீடு ஒன்று பார்த்துட்ருக்குறாங்க மாற்றிக்கிறதுக்கு, அது வீடு இன்னும் கிடைக்கலன்றாங்க. அவங்க பொண்ணு சரோஜா, அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென்.
ஆமேன், ஆமேன், ஆமேன். ஃப்ரீடாக்கா ஜெபம் பண்ணுறீங்களா? அடுத்த நாளை தினத்தில் வரக்கூடிய தேர்தல் முடிவுகளுக்காக நம்ம செபிப்போம். ஓட்டு போட்டுட்டோம், ஆனாலும் முடிவை தருகிறவர் கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆகவே இவங்க தான் வேணும், இவங்க வரக்கூடாது அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லி ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்க நமக்கு ஞானம் கிடையாது. ஆகவே ஆண்டவருடைய சித்தம் இந்திய தேசத்தில் நிறைவேறணும். கடந்த நாட்களில் குறிப்பாக சிறுபான்மையின மக்களுக்கு நடந்த காரியங்களை மனதில் வைத்து எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நல்ல ஒரு முடிவை நாளைய தினத்தில் தாங்க அப்படின்னு சொல்லி அதற்காக நம்ம செய்வோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென், ஆமென். ஜெபிக்கிறோம். ஆமென். நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்ததாக ரத்னக்கா ஜெபம் பண்ணுங்க. நாளைய தினத்தில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியாகக்கூடிய அந்த நேரத்தில் எந்த விதமான வன்முறைகள், கலவரங்கள், உயிர் சேதங்கள் மற்றும் பொருட்சேதங்கள் இல்லாதபடி தேசத்தில் ஒரு சமாதானமாய் தேவனுடைய ஆளுகை இருக்கும்படியாக தேவக்கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். ஆமென். சமாதானத்தை எந்த ஒரு கேடும் வராதபடிக்கு, சேதங்கள் வராதபடிக்கு, பிரச்சனைகள் வராதபடிக்கு நீ பாதுகாத்து கொள்ள வேண்டுமா? அப்பா, நீங்க போற டைம் நன்றி. வராதபடிக்கு தகப்பனை கலவரங்களை ஆண்டவே நாம் வராதபடிக்கு தடுக்க வேண்டுமா? செய்ய போற டைமுக்காக நன்றி. நம்ம மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் வீடுகள்லையும் போய் செபித்து கொள்ளுங்க. நாளைய தினத்தினுடைய தேர்தலுக்காக, முடிவுகளுக்காக நம்ம செபிப்போம் தொடர்ந்து. இந்த மாதம்தான் இந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்கு நான் முதல் முறையாக வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. இந்த மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகள் ஜூன் மாதம் டேட் இன்னைக்குங்களா? ஓ, சூப்பர். சரி சரி, ஜார்ஜ் அண்ணனுக்காக நம்ம ஜெபிக்கலாம். 25 ஜாஸ்பர். ஓகே. 19 அஜித்துக்கு பிறந்த நாள். சரி, 19. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். அஜித் இல்லை அவங்க பிறந்த நாளுக்குரியவங்க, திருமண நாளுக்குரியவங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல இரவு வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட எங்களுடைய குடும்ப ஐக்கியத்திலே நீர் கொடுத்திருக்கிறதான ஜார்ஜனனுக்காக, சகோதரர் ஜாஸ்பருக்காக, அஜித்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மாதத்தில்
பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டி இருக்கிற பெரிதான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய திருமண ஆண்டை காணப்போகிறதான ஜார்ஜ் அண்ணன், ஷீலிகா அவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளை நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சரீரங்களிலே நல்ல சுகம் உண்டாகட்டும், நல்ல பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, இதுவரையிலும் அவர்கள் செய்த ஊழியங்கள், ஆண்டவரே, குடும்பங்களை ஒன்றிணைத்தல், பிள்ளைகளை ஒன்றிணைத்தல், இந்த காரியங்கள் நல்ல ஆலோசனை கொடுக்கிற கிருபைகளை, தாளந்துகளை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அந்த ஊழியத்தில் இன்னும் அதிகமாய் நீர் எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அதுபோல் ஜாஸ்பருக்காக நாங்கள் செபிக்கிறோம். மகனுக்கு நீர் கொடுத்திருக்கிற புதிய ஆண்டுக்காக நன்றி. ஆண்டவரே, மகனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே படிக்கிற காரியங்களிலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும், ஞானம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உம்மை சார்ந்து ஆண்டவரே படித்து அதற்குரிய ஆண்டவரே முதன்மை மதிப்பெண்களை பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. வரக்கூடிய இந்த வாலிப பிராயத்தில் ஆண்டவரே சிருஷ்டிகரை நேசிக்கிற ஒரு நல்ல மகனாக, மற்ற ஆண்டவரே நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு வித்தியாசமான வேறுபிரிக்கப்பட்ட ஒரு மகனாய் இருந்து ஒரு சாட்சியின் ஜீவிதத்தை, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாக அஜித்துக்காக ஜெபிக்கிறோம். மகனுக்கும் கொடுத்திருக்கிற புதிய ஆண்டுக்காக நன்றி ஆண்டவரே. புதிய ஆண்டில் இன்னும் அதிகமான கிருபை வரங்களோடு கூட இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேரவும் உம்மிலே வளரவும் கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, பிள்ளைக்கு கொடுத்திருக்கிற எல்லா தாளந்துகளுக்காக நன்றி. இந்த தாளந்துகள் மூலமாக உம்முடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இன்னும் அநேக பிறந்த நாட்களை, திருமண நாட்களை பிள்ளைகள் காணத்தக்கதாக கர்த்தருடைய கிருபையின் கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். நீர் அப்படியே செய்யப்போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். திருமண நாள், பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போது நம்முடைய ஐக்கியத்தில் பொதுவாக இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் இப்போ இந்த வருடத்திலிருந்து முழுமையான ஒரு ஸ்தோத்திர கூட்டமாக, அதனால் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஏதோ ஒரு குறையோடு நடந்ததுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். முழுமையாகத்தான் நடந்தது. கர்த்தர் முழுமையாகத்தான் ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த வருடத்திலிருந்து தமிழிலும், தமிழ் வழியிலும் முழுமையாய் நடக்கும்படியாக, அப்படின்னா புரியுதில்ல உங்களுக்கு? புரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இயல், இசை, நாடகம் மூணுமே நம்முடைய ஸ்தோத்திர கூட்டத்தில் இருக்குது இந்த வருஷத்துலேருந்து. ஆகவே ஏன்னா சண்டே, ஞாயிறு தோறும் ஞாயிறு பள்ளி இங்கே நடக்குது. அதில் பங்கு பெறக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய பங்காக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாடலை பாடுவாங்க, அல்லது நாடகத்தின் மூலமாக வேத பகுதியை நமக்கு நடித்து காட்டுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் அவர்களுடைய பங்கை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த மாதத்திலையும் அவர்கள் ஒரு குறு நாடகம் நம் முன்பதாக நடித்து காட்ட இருக்கிறாங்க. முடிந்தால் வசன பகுதியை நீங்கள் கண்டுபிடிங்க. இஷா, நீங்கள் வா. சொல்லுங்க ஐயா. போய் கெவின், ராபின், ஜாக் அந்த 3 பேரையும் கூட்டிகிட்டு வாப்பா. சரிங்க ஐயா. ஆமாம்ப்பா, நான் வெளி தேசம் போகிறேன். உங்கள் 3 பேருக்கும் பணம் கொடுத்துட்டு போகிறேன். அதை வச்சு நீங்கள் வியாபாரம் செஞ்சு நான் திரும்ப வரும்போது எனக்கு கணக்கு கொடுக்கணும். சரிங்க ஐயா.
பென் போய் ஜான்சியை கூட்டிகிட்டு வா. ஜான்சி போய் பணத்தை எடுத்துட்டு வா. ஜான்சி, நான் இவங்க 3 பேருக்கும் பணம் கொடுக்குறேன், அதை நீ ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சுக்கோ. ஜாக், உனக்கு 10,000 ரூபா. இந்த ராபின், உனக்கு 25,000 ரூபா. இந்த கெவின், உனக்கு 10,000 ரூபா. நீங்கள் இந்த பணத்தை வச்சு வியாபாரம் செஞ்சு நான் வெளி தேசத்துலேருந்து திரும்ப வரும்போது எனக்கு கணக்கு கொடுக்கணும். சரிங்க ஐயா. நான் வந்து வெளி தேசம் போயிட்டு வரைக்கும் நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க, நான் வெளி தேசம் போயிட்டு வந்துடுறேன். இஷான், பென் வாங்க. நான் பணம் கொடுத்த அந்த 3 பேரையும் போய் கூட்டிட்டு வா. சரிங்க ஐயா. வந்துட்டாங்க ஐயா. ஐயா கூப்பிட்டீங்களாமே? ஐயா கூப்பிட்டீங்களாமே? ஆமாப்பா, நான் வெளி தேசத்துலேருந்து திரும்ப வந்துட்டேன். நான் அவங்க எல்லாருக்கும் பணம் தந்தேன்ல, அதை வச்சு வியாபாரம் செஞ்சீங்களா? ஆமாங்க ஐயா. ஜாக், நான் உனக்கு இப்போ 50,000 ரூபா தந்தேன்ல, அதை வச்சு நீ என்ன செஞ்ச? ஐயா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் 50,000 ரூபா தந்தீங்க. நான் வியாபாரம் பண்ணி மேலும் 50,000 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன். இந்தாங்க ஐயா. நல்லது. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானின் சந்தோஷத்திற்குள் பிரவேசி. ராபின், உனக்கு நான் 25,000 ரூபாய் தந்தேன், அதை வைத்து நீ என்ன செய்தாய்? ஐயா, நீங்கள் 25,000 என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தீர்கள். நான் அதை மேலும் சம்பாதித்து 25,000 ரூபாய் சேர்த்து வைத்தேன். இந்தாங்க ஐயா, பெற்றுக்கொள்ளுங்கள். நல்லது. உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானின் சந்தோஷத்திற்குள் பிரவேசி. கெவின், உனக்கு நான் 10,000 ரூபாய் தந்தேனே, அதை வைத்து நீ என்ன செய்தாய்? ஐயா நீங்கள் விதைக்காத இடத்தில் அரிக்கிறமான தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறமான கடினமான மனுஷன் நான் அறிவேன். அதனால் நான் பயந்து போய் உமது பணத்தை நான் நிலத்தடியில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடைய பணத்தை வாங்கிக் கொள்ளுங்க. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நீ என்னை விதைக்காத இடத்தில் அரிக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசதியில் போட்டு வைக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியுடன் வாங்கிக் கொள்வேனே. ஜான்சி, இவன் கொடுத்த பணத்தை எடுத்து மேலும் 50,000 ரூபாய் சம்பாதித்த ஜாக்கிடம் கொடுத்து விடு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இஷான், பென், இவனை பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை இருளிலே தள்ளி போடுங்க. சரிங்க ஐயா. மூலம் நம்மளுக்கு தெரிந்து கொண்டது என்னவென்றால், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
எடுக்கிறீங்களா? மத்தேயு 25 20 21 22. ஓகே. பட் ஆனால் நம்ம என்ன செய்யணும்? தேவன் கொடுத்த தாளந்தை தேவனுக்காக நம்ம பயன்படுத்தணும், புதைத்து வைக்காதபடி பயன்படுத்தணும். அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொருவரும் நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிறீங்க, ஒவ்வொருவரும் பாட்டு பாட போகிறீங்க, ஒவ்வொருவரும் முன்னாண்ட சண்டே கிளாஸ் பிள்ளைகளோடு சேர்ந்து ட்ராமாவும் பண்ண போகிறீங்க. அதனால் உங்கள் தாளந்துகள் கொடுத்ததுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுதும் கூட முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம மத்தியில் பிலிப்பு ஊழியங்களை செய்கிறதான பாஸ்டர் ஜாஸ்கிங் அவங்க வந்திருக்கிறாங்க. நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நாளில் அவர்கள் குடும்பமாய் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஜெபத்தோடு நம்ம காத்திருப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் உங்களை சந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக அருமையான உங்கள் சபை போதகருக்காக, அவங்க குடும்பத்திற்காக என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாலும் ரொம்ப சந்தோஷம். அவருடைய நிறைய செய்தி நான் கேட்டிருக்கேன். ஸோ நிறைய ப்ரோக்ராம்லாம் பயங்கரமாக சிறப்பாக பண்ணுவார். எஸ், எது இருந்தாலும் பெஸ்ட்டாக பண்ணுவார். நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் பேசுவோம். உண்மையாலும் ரொம்ப யதார்த்தம் உள்ளவர் உங்கள் சபை போதகர். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பிலிப்பையாக்காவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான ஜானகி அம்மாக்காக, இந்த குடும்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை பார்க்கிறதுல என்னோட நாமம் மகிமைப்படுவதாக. எஸ், கர்த்தர் நல்லவர். ஸோ ஐயா சொன்னது போல் பிலிப்பு ஊழியத்தை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம், எங்களுக்கு கொடுத்த பாரம் என்னென்னா, ஒவ்வொரு விசுவாசியும் சீசராகணும், சீசரை உருவாக்கணும். அதாவது ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியம் செய்தால் தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், தேவனுடைய ராஜ்யம் விரிவடையும். அந்த தரிசனத்தில் ஊழியத்தை நம்ம செய்கிறோம். நம்ம எந்த சபை பாகுபாடு பார்ப்பது கிடையாது. சபைக்குள்ளே ஊழிய பயிற்சி கொடுக்குறோம். ஊழியத்தை எப்படி பண்ணணும், சுவிசேஷம் எப்படி அறிவிக்கணும், அடுத்தது சீசத்துவ பயிற்சி, தலைமைத்துவ பயிற்சி, சபை வளர்ச்சிக்கான பயிற்சி, குடும்ப முகாம் நடத்துகிறோம். ஸோ அநேக சபைகளில் பல குடும்ப முகாம் நடத்தி குடும்பங்கள் கட்டப்படணும், அந்த தரிசனத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சில பயிற்சி கொடுக்குறோம். அடுத்தது ஊழிய செய்கிற புத்தகம் கொடுக்குறோம். உங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ், அந்த மாதிரி ஊழியருக்கு புத்தகம் கொடுக்குறோம். பிற்பாடு இந்த முழு வேதாகமத்தை நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த முழு வேதாகமம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பைபிள் சொசைட்டியில் 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா, பைபிள் நாட் ஃபார் சேல், உங்களை நீங்கள் என்ன முடியுமோ கொடுத்து வாங்கிக்கிங்க. நோக்கம் என்னென்னா, நீங்கள் ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், உங்கள் மூலமாக அநேக நபர்கள் சீசரில் உருவாக்கணும். அந்த தரிசனத்தில், அந்த பாரத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஸோ சபைக்குள் ஊழிய பயிற்சி கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்லை, ஊழிய சிறு புக்கு கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்லை, பைபிள் கொடுக்குறோம். இதுதான் நாங்கள் செய்து கொண்டு வருகிற ஊழியங்கள். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பல மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். எங்களோட பாதுகாப்புக்காகவும் ஆரோக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்ட சமத்தில் அர்ப்பணிப்போமா? உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூல்லா. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன்,
அன்பும் இருக்க நல்ல தகப்பனையும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது நம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு பேசுங்க. நாங்கள் மாற விரும்புகிறோம், நாங்கள் உருவாக விரும்புகிறோம். எங்களுக்கு இருதயத்தில் பேசுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில். இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடைசியாக செல்வதற்கு முன்பாக பேசின வார்த்தை இந்த வார்த்தை. ஸோ மத்திய எழுதின சுவிசேஷம் 18:18 வரைக்கும் இந்த அதிகாரம், இந்த வசனம் நிச்சயமாக ஒவ்வொரு கர்த்தரோட பிள்ளைகளும் மனப்பாடம் செய்யணும், இது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ரொம்ப மிகப்பெரிய வார்த்தை இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த 18வது வசனத்தில் வாசிக்கும்போது நம்பர் 1, இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இது யார் சொன்ன வார்த்தைனா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அந்த சமயத்தில் யாராக இருக்காங்கன்னா, மக்கள் இருக்காங்க, கர்த்தரோட பிள்ளைகள் இருக்காங்க, சீசல் இருக்காங்க. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகிற சமயத்தில் சொன்ன வார்த்தை, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏதோ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கேன், இந்த மாதிரி ஆராதனை கலந்து கொள்கிறேன், இந்த வீடுகளில் ஸ்தோத்திர கூட்டத்தில் நான் கலந்துக்கிறேன், எல்லாம் வெரி குட், சூப்பர். ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறார். நீங்கள் சாதாரண மக்கள் கிடையாது. வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 10:1. ஓகே, ஓகே, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தா. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், என்ன அதிகாரம் கொடுக்கிறாரு? சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். சரிங்களா? ஸோ கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக இங்கேருந்து நாங்கள் திருநெல்வேலி பக்கம் நாங்கள் போயிட்டுருக்க சமயத்தில் எங்களுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு கண்டெய்னர் லாரி, மிகப்பெரிய லாரி. சரிங்களா? அது காரில் போகும்போது அந்த சுத்தமாக அந்த லாரி மட்டும் தான் தெரியுது, முன்னாடி பின்னாடி ஒன்றும் ரூட்டு சரி ரோடு ஒன்றுமே தெரியல. என்ன காரணம்? எனக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு கண்டெய்னர் லாரி. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த இடத்துல சிக்னலே கிடையாது. ஆனால் டக்குன்னு நின்றுச்சு இந்த கண்டெய்னர் லாரி, மிகப்பெரிய லாரி. எனக்கு புரியவே இல்லை, இந்த இடத்துல சிக்னலே கிடையாது, இந்த இடத்துல எதுக்கு நிற்குதுன்னு தெரியல எனக்கு. அப்புறம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் கழித்து அந்த கண்டெய்னர் மிகப்பெரிய லாரி முன்னாடி போயிடுச்சு. அப்போ தான் கவனித்தேன், ஒரு ரொம்ப லீனாக டிராஃபிக் போலீஸார் இருக்கார். ரொம்ப லீனாக, சரிங்களா, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறாரு. அவர் கையில் ஒரு சின்ன என்ன போர்டு, சிவப்பு கலர் போர்டு. என்ன அதில் எழுதியிருக்கு? ஸ்டாப். யோசிச்சு பாருங்க. நம்ம சாதாரண நினைக்கிறோம், என்னப்பா சும்மா டிராஃபிக் போலீஸ் ரொம்ப லீனாக இருக்காரு, ரொம்ப ஷார்ட்டாக இருக்காரு, பார்க்கறக்கு அந்தளவு ரொம்ப அழகு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஆமாம், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்க, டிராஃபிக் ராமசாமி ஆட்டா. சரிங்களா? ரொம்ப பார்க்கும்போதே பயங்கரமாக ஒரு அழகு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் கையில் வைத்திருக்கிற மிகப்பெரிய சின்ன போர்டு தான், ஆனால் அதில் என்ன பட்டிருக்கு? ஸ்டாப். அந்த அதிகாரம் கவர்மெண்ட் கொடுத்த அந்த அதிகாரம். சரிங்களா? அந்த அதிகாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது. சரிங்களா?
அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் சாதாரண ஒரு நபர் கிடையாது, ஒரு பவர்ஃபுல்லான கர்த்தருடைய பிள்ளைங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்துருக்கிறா. இது நம்ம என்ன செய்யக்கூடாது? பவுல் சொல்கிறாரு, 1 தீமோத்தேயு 4:14 வாசிக்கிறோம், அளிக்கப்பட்ட வரத்தை நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் அசதியாக வைக்காதீங்க. நீங்கள் ஜோம் பண்ணால் அற்புதம் நடக்கும். இதுதான் வேதாகம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் ஜோம் பண்ணால் அற்புதம் நடக்கும், நீங்கள் ஜோம் பண்ணால் அதிசயம் நடக்கும், ஒரு விடுதலை உண்டாகும். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வியாதியை பாதாளத்துக்கு போ சொல்லி நீ கட்டளிடும் போது அந்த கட்டளை நிமித்தமாக வியாதி போகும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 7:8 அதை வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல அற்புதங்கள் அதிசயம் நடக்கும். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இங்கே புறப்பட்டு போங்க, பல நபர்களுக்கு நீங்கள் ஜோம் பண்ணுங்க, அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். நீங்கள் நினைக்கலாம், சார் நான் ஜோம் பண்ண அற்புதம் நடக்குமா, நான் ஜோம் பண்ண ஒரு விடுதலை உண்டா? இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். நீங்கள் சாதாரண ஒரு நபர் கிடையாது. நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அதிகாரமுடைய கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். இதுதான் இயேசு கிறிஸ்து. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தர் கொடுக்குறார். நீங்கள் யார்? நம்பர் 1 சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி இருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 9:35 வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 9:35. ஓகே. எஸ், அவர்களை சொஸ்தமாக. இயேசு கிறிஸ்து ஜனங்கள் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்களை பார்த்து கிராமத்தில் நடந்து என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறாரு, அதிசயம் செய்கிறாரு. சரிங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்மளும் ஜோம் பண்ண அற்புதம் நடக்கும், நம்மளும் ஜோம் பண்ண அதிசயம் நடக்கும். எஸ், ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, எனக்கு அந்த அதிகாரம் இருக்கா? ஒரு அவிசுவாசம் நமக்கு நிறைய இருக்குங்க. ஆமாம். ஏன்னா நம்ம யாருன்னா தோமா ஆட்கள். ஆமாம், எப்படி தோமா இயேசு கிறிஸ்துவ நான் தொட்டாதான் நான் நம்புவேன். அந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு அவிசுவாசம் நமக்கு இருக்குது. இதுதான் சாத்தம் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். நான் ஜோம் பண்ண அற்புதம் நடக்குமா, நான் ஜோம் பண்ண விடுதலை உண்டாகுமா சொல்லி நமக்குள்ளே ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வந்துட்டு இருக்கான். நான் அந்தளவு நான் பரிசுத்தமானா நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் ஜோம் பண்ண அற்புதம் நடக்கும். அது நிமித்தமாக இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் நெருங்கி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஆமென். எஸ், அற்புதம் அதிசயம் நடக்கும்போது இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் நெருங்கி வாழ்வதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு, அவரோடு வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஜோம் பண்ணணும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறா. உங்களை முன்குறித்தது நோக்கமே என்னென்னா, நீங்கள் உங்கள் மூலம் அற்புதம் நடக்கணும், உங்கள் மூலம் அதிசயம் நடக்கணும். ஆனால் இந்த நாட்கள் கர்த்தரோட பிள்ளைகளோட காரியத்தில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? ஒரு அவிசுவாசம். நம்ம ஜோம் பண்ணுறது கிடையாது. நம்ம ஜோம் பண்ண அதுக்கு ஒரு சிலர் இருக்காங்கப்பா, சோ நபர். ஆமாம், டிவியில் வருவாங்கப்பா, அவங்க ஜோம் பண்ணால் போதும்ப்பா, நம்ம சும்மா சாதாரண ஒரு விசுவாசி தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இதுதான் சாத்தம் வஞ்சிட்டு கொண்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, மத்திய எழுதின சுவிசேஷம் 28 19 வாசிங்க. ஆகையால் ஓகே சீசராக்கி. ஓகே, போதுங்கம்மா. ஸோ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? தயவு செய்து எல்லாம் எடுத்துக்கோங்க. 47 பக்கம் மத்திய எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 19 எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 2 3 சொல்லும்போது சேர்ந்து வாசிக்கலாம். 1 2 3. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தன் நாமத்தினாலே அவரின் ஞானஸ்தானம் கொடுத்து. ஸோ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி. இயேசு கிறிஸ்து சொன்ன வேலை என்ன வேலை? சீசராக்கி சொல்கிறாரு. விசுவாசியாக மாட்டுன்னு சொல்லலை, நீ விசுவாசியாக இருன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் சீசராக மாறணும், சீசரில் உருவாக்கணும். நீங்கள் சீசராக மாறலன்னா உண்மையால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள் கிடையாது. சரிங்களா? இதான் வேதாகம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தரும் சீசராக மாறணும். ஏன்னா சீசரானவங்களுக்கு தான் கிறிஸ்துவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. வாசிக்கலாமே, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் ஓகே சபையோட கூடி இருந்து ஓகே அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. ஸோ என்ன சொல்றாரு? சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. அப்படின்னா சீசரா மாறினாதான் கிறிஸ்தவர்கள், இல்லாத கிறிஸ்தவர்கள் அல்ல. ஹலோ, கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம சொல்கிறோம், என்னுடைய பேர் பீட்டர், என் பேர் எஸ்தர், என் பேர் யாக்கோபு. நல்ல பேரெல்லாம் சூப்பராக வச்சுருக்கணும். யாக்கோப்னு என்ன அர்த்தம்? ஆமாம், நான் சொல்லலைங்க, ஐயா சொல்லிட்டாரு. ஆமாம், இந்த மாதிரி அன்புன்னு பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் அன்பாகவே இருக்க மாட்டாங்க. ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சுருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலே வந்துட்டுருப்பார். என்னத்தை சொல்ல, பேருக்கு வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படி தானேங்கய்யா? ஆமாம். ஆனால் நம்ம நினச்சிட்ருக்கோம் பேர் வச்சா கிறிஸ்துவர்கள் நினச்சிட்ருக்கோம். இல்லைங்க, அது கிடையாது. சரிங்களா? ஆனால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சீசராக இருந்தால் தான் கிறிஸ்துவர்கள். அப்புறம் சோன்சோ சபை, அந்த சபை, ஏபிசிடிஜே நிறைய பேர் வச்சுருக்காங்களே கிறிஸ்துவர் பேர். வச்சுக்கலாம், யார் வேணால் வச்சுருக்க. ஆனால் கிறிஸ்துவர்கள் கிடையாது. என்னென்னா வேதாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் சீசர்களோ அவங்க தான் கிறிஸ்துவர்கள். அப்படின்னா நீங்கள் சீசர்களா? அப்படின்னா யாரும் பார்ப்போம்மா, அதுவும் பார்த்துருவோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். ஆமாம் ஐயா, ஒரு நிமிஷம். அப்போஸ்தலர் 9:36. அம்மா மார்க்க வாசிங்க ஃபஸ்ட்டு. ஓகே. அப்போ நீங்கள் யார் சொல்லுங்க? சீச்சியா? எனக்கு கேட்கல, சத்தமாக தான் சொல்லுங்கம்மா. பின்னாடி இருக்க சொல்லுமா, யாரும்மா நீங்களா? சொல்லுங்க. சின்னு சொல்கிறாரு. அப்போனா நீங்கள் பக்கத்தில் அம்மா இருக்க மட்டும் கை கொடுத்து சொல்லுங்கள் சின்னு. இப்போ பெண்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள், கை கொடுங்க. என்ன சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? வெரி குட். ஆமாம், சரிங்களா? ஓகே. அப்புறம் நீங்களாம் யாருமா? நீங்களாம் வெரி குட். சரி, ஐயாமா இருக்க வாசிக்கலாம். 10வது வசனம் வாசிங்க. ஐயாமா இருக்க 9:10. ஓகே. யார் இருந்தா? அப்புறம் நீங்களாம் யார் சொல்லுங்கள், கை கொடுத்து சொல்லுங்கள் பக்கத்தில். நம்மளாம் சீசன். எஸ், வெரி குட்ங்க, சூப்பர். சொன்னீங்களா? இல்லை, அந்த ஆத்மா கை கொடுக்கல, தெரியுமில்ல எங்களுக்கு. ஏன்னா நம்மளாம் டீச்சிங் லைனில் தான் இருக்கோம். ஆமாம், யார் கை கொடுங்கன்னு தெரிஞ்சிடும். ஆமாம், நம்மளாம் யாருங்கயா? சீசன். சொல்லுங்கள், நீங்களே யார்? கேட்கல. சீசனாக சீசியாக ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறா. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படின்னா சீசர்களுக்கு தான் மொத்தமாக சொல்லணும்னா நீங்களாம் யாருன்னா சீசர்கள். சரிங்களா? நம்மளாம் யார்? ஒரு சிலருக்கு அப்பவும் சந்தேகம் வருது. சீசர்கள். சரிங்களா? சீசர்கள் தான் கிறிஸ்துவர்கள் என்று பெயர். இப்போ சொல்லுங்கள், நீங்களாம் யார்? இப்போ சீசர்கள். அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன பெயர் வழங்கப்பட்டது? வெரி குட். சப்போஸ் நீங்கள் சீசனாக இல்லைன்னா கிறிஸ்துவர்கள் அல்ல. இப்போ உதாரணத்துக்கு, தலைவரே உங்கள் பேர் என்ன தலைவரே? சாம்பேல். சாம்பேலா? எத்தனை எல்லா சர்ச்சில் சாம்பேல் பேர் இருக்கும். எங்கே போனாலும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த துடைக்கிறது, இந்த சேர் போடுறது, கூட்டுறது எல்லாம் உங்கள் பேரை விட சாம்பேல். இப்போ கீபோர்டு நல்லா வாசிச்சிங்க, வெரி குட், சூப்பர். ஏன்னா அவர் பேர் சாம்பேல். வெரி குட். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, சாம்பேல் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் யார்? சாம்பேல் தான். கிறிஸ்தவர்களா அப்படி பார்க்கும்போது நம்ம சொல்லலாம், நம்ம சாமியார் பேர் வச்சது நிமித்தமாக கிறிஸ்தவர்கள் கிடையாது. சாமியார் ஐயா சீசனாக இருக்கிறது நிமித்தமாக தான் கிறிஸ்தவர்கள். சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு யார்? நான் சீசன். அதுக்கு பிறகு தான் நீங்கள் யார்? கிறிஸ்தவன். இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் சீசனாக இல்லைன்னா நீங்கள் யார்? இல்லை, கிறிஸ்தவர்களா. புரிஞ்சுதுங்களாம்மா? உங்கள் பேர் என்னம்மா? பியூலாவாம்மா? வெரி குட்மா.
இப்போ நீங்கள் சீசியாக இருக்கிற நிமித்தமாக தான் கிறிஸ்தவள். சரிங்களா? சப்போஸ் உங்கள் பேர் நிமித்தமாக கிறிஸ்தவலா? இல்லை, சீசியாக இருக்கிற நிமித்தமாக தான் நீங்கள் யார் சொல்லுங்கள்? கிறிஸ்தவ. வெரி குட், சூப்பர். ஸோ நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் சீசியாக ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஆமென். சீசத்துவத்தை குறித்து படிக்கணும்னா ஒரு வருஷம் படிக்கலாம், நிறைய பைபிள் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா யோவான் 8:31 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வாசிக்கலாம். யோவான் 8:31. ஓகே. யூதனை நோக்கி ஓகே. ஓ, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து? என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் சீசராக இருப்பீர்கள். அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். யாரோட உபதேசத்தில்? இயேசு கிறிஸ்து உபதேசம். இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் எங்கே இருக்கு? சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் எங்கே இருக்கு? அங்கே சொல்லட்டும். எங்கம்மா இருக்குது இயேசு கிறிஸ்துவோட உபதேசம்? ஏன்னா என்னம்மா உங்கள் பேர் என்னம்மா? ரத்னம்மாவா? வெரி குட். இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் எங்கே இருக்கு? என் பாட்டுக்கு நான் அமைதியாக தானே இருக்கேன், உங்கள் பாட்டுக்கு பேச வேண்டியதானே சொல்ல மாதிரி இருக்குது. வெரி குட், சூப்பர். எங்கே இருக்குது? மத்திய 10. வெரி குட், சூப்பர். ஓகே. என்ன சிஸ்டர், இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் எங்கே இருக்குது? பைபிள் இருக்குது. என்னது எதுக்குது பிரச்சனை? பைபிள் இல்லை, அதுதானே. வெரி குட். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் எங்கே இருக்குன்னா 4 புஸ்தகத்தில் இருக்குது. சரிங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இது நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? வேறு இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் இதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். ஏன் இப்போ நான் சொல்கிறல, என் பேச்சை கேட்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளைகள்கிட்ட, என் பேச்சை நீங்கள் கேட்கணும். ஏன்? சரிங்களா? சொல்கிறோம்ல. நீங்கள் எதில் வந்தீங்க? அந்த வண்டி யாரோட வண்டி? பார்த்தீங்களா, என்னோடய வண்டின்னு சொல்லிட்டாரு. வெரி குட், சூப்பர். ஸோ அதான் சொல்லு, ஏன் வண்டி. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சொல்கிறோம். ஏன் நிறைய இடத்துல பேசுகிறோம்ல, அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஏன்? சரிங்களா? அந்த எண்ணுக்கு ரொம்ப மதிப்பு ரொம்ப அதிகம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். ஹலோ, நல்லா கவனிங்க. என் உபதேசத்தில் விசுவாசிக்கணும்னு சொல்லலை, ஏன் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தில் விசுவாசிக்கிறது வேற. சரிங்களா? நல்லா அந்த யூதரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. அந்த முந்தின வசனத்தில் படித்து வீட்டில் உட்காந்து வாசிங்க, நமக்கு டைம் இல்லை. ஸோ யூதர்கள் பார்த்து சொல்கிறாரு, என் வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, வெரி குட், சூப்பர். ஆனால் என் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறீங்களா அப்படி கேட்குறாரு. ஸோ என் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். என்னன்னா யாரை குறிக்குது சொல்லுங்கள்? இயேசு கிறிஸ்து உபதேசத்தில் நம்ம என்ன பண்ணணும்? உபதேசம் எத்தனை புஸ்தகம் இருக்குது? 4 புஸ்தகம் தான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அடிக்கடி திரும்ப நீங்கள் படிங்க. சரிங்களா? மற்ற புஸ்தகம்லாம் படிக்கலாம், நோ ப்ராப்ளம், படிக்கலாம், பொறுமையாக படிக்கலாம். சரிங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் திரும்ப படிங்க. ஏன்னா இதில் படித்து நம்ம தேர்னாதான் அடுத்த புத்தகமாக படிக்க முடியும். இப்போது ஸ்கூலில் முதலாவது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் எந்த புக்கு படிக்க கொடுப்பாங்க சொல்லுங்கள்? ஸ்கூலில் படிச்சிங்களா, டைரெக்டாக காலேஜ் முடிச்சிட்டிங்களா? ஸ்கூலில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? என்னம்மா சொல்லிக் கொடுத்தாங்க ஸ்கூலில்? ஏபிசிடியா? நான் கொஞ்சம் தமிழ் மீடியத்துக்கு வாங்க. அஇ ஃபஸ்ட்டு என்னது? அஇ படித்தாதான், ஏபிசிடி படித்தாதான், 1 2 3 படித்தாதான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். டைரெக்டாக A+B² சொன்னால் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆனால் நீங்கள் கேட்டால் சொல்லிடுவீங்க, ஏன்னா இங்கே படிச்சிட்டிங்க. அதை ஃபஸ்ட்டு என்னென்னா கிளாஸ்னால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதை நம்ம தரவாக தெரியணும். இது தெரியாமல், சரிங்களா, இது ஒவ்வொரு கர்த்தரோட பிள்ளைகளுக்கு இது தரவாக தெரியணும். சரிங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஏன் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து உபதேசம் நம்ம தெரிஞ்சாதானே நிலைத்திருக்க முடியும். தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரச்சனை அங்கே தான் இருக்குது. ஏன் குடும்பத்தில் பிரச்சனை, ஏன் சபைக்குள்ளே பிரச்சனை, சமுதாயத்தில் ஏன் பிரச்சனைனா உபதேசம் என்னன்னு தெரியல. சரிங்களா? அன்பை குறித்து தெரியல, ஐக்கியத்தை குறித்து தெரியல,
விட்டு கொடுக்கறத பற்றி தெரியல. ஏன்னா உபதேசம் நமக்கு தெரியவே இல்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இயேசு கிறிஸ்து உபதேசத்தை குறித்து அழகாக தெளிவாக கிளிப்பிள்ளிக்கு சொல்ல மாதிரி சொல்லிக் கொடுக்குறாரு. நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும், உங்கள் பேச்சு எப்படி இருக்கணும், உங்கள் சுபாவம் எப்படி இருக்கணும் தெளிவாக சொல்கிறாரு. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம இன்னும் மனம் திரும்பலை. சரிங்க, நல்ல ஜோம் பண்ணுறோம், வெரி குட், நல்ல பைபிள் வாசிக்கிறோம், வெரி குட். ஆனால் உபதேசத்தை நம்ம நிலைத்திருக்கிறோமா? நல்ல உபதேசம் நமக்கு தெரியும், ஆனால் அதை நம்ம பின்பற்றுகிறோமா, அதை நம்ம கடைபிடிக்கிறோமா? உபதேசம் சொல்லும்போது ஆக்சுவலாக 3 இருக்குது. நம்பர் 1, உபதேசத்தை நம்ம அறிந்திருக்கணும். உபதேசத்தை நம்ம அறிந்திருக்கணும். ஏன்னா நமக்கு உபதேசம் எல்லாம் தெரியும், அன்பாக இருங்க, ஐக்கியமாக இருங்க, எல்லாம் தெரியும். அதை நம்ம கடைபிடிக்கணும். ஒரு சில உபதேசத்தை நம்ம கடைப்பிடிக்கும். சரிங்க, அன்பை குறித்து சில நேரத்தில் கடைப்பிடிப்போம், அவரை விட்டுருவோம். அது சொல்லுவோம், முன்னாடியெல்லாம் நான் சர்ச்சுக்கு நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு, இப்போ வரலன்னு அர்த்தம். முன்னாடியெல்லாம் நல்லா ஊழியம் செய்வேன், இப்போ ஊழியம் செய்யலைன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உபதேசத்தை நம்ம அறிந்திருக்கிறோம், 2வது என்ன பண்ணுறோம், கடைப்பிடிக்கணும், 3வது நிலைத்திருக்கணும். இதுதான் நம்ம கோட்டை விட்டுறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் விடணும் கோட்டை இதுதான், 3வது தான். அதாவது உபதேசத்தை அறிந்திருக்கிறது வேற, உபதேசத்தை கடைப்பிடிக்கிறது வேற, நிலைத்திருக்கிறது வேற. நிலைத்திருக்கணும். அது எப்படி? வசனத்தில் நிலைத்திருக்கணும். சுவிசேஷ வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். ஸோ பவுல் சொல்கிறாரு, நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கணும். தெரிஞ்ச வசனம் தான். 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஓகே ஓகே ஓகே, இது யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறாரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின. பழசுக்கு என்ன பண்ணணும்? மறிக்கணும். வெரி குட்மா, சூப்பர். பழசுக்கு டாட்டா காமிக்கணும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. பழசுக்கு என்ன பண்ணணும்? டாட்டா காமிக்கணும். பழைய சுபாவங்கள் கொஞ்சம் 4-5 சொல்லுங்களேன். பழைய சுபாவங்கள் சீக்கிரம். கோபம். முன்னாடி இயேசு வேட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? பயங்கர கோபப்பட்டோம். பாத்திரம் மண்டமெல்லாம் பறந்துச்சு, ரிமோட்டெல்லாம் தூக்கி வீசணும். ஆமாம். அடுத்தது செல்ஃபோன்லாம் கோபம் தான் உடைச்சோம். எப்போ? நேற்று நைட்டா? இல்லை, முன்னாடி இயேசு வேட்டுக்களுக்கு முன்னாடி. இப்போ எப்படி இருக்கிறோம்? ஹலோ, இப்போ எப்படி இருக்கிறோம்? சாந்தமா. வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியும் உங்கள் சாந்தத்தை. ஸோ முன்னாடி அதிகமாக கோவப்பட்டோங்கய்யா, இப்போ கொஞ்சமாக கோவப்படுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். உண்மையா இல்லையா? என்னங்கய்யா? ஆமாம் ஆமாம், முன்னாடி அதிகமாக கோவப்பட்டு இப்போ கொஞ்சம் கோவப்படுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, வேறு கோபம், வேறு என்ன சுபாவம்? ஏசு வீட்டுக்கு முன்னாடி என்ன சுபாவம் இருந்தது? கோபம் இருந்தது. எரிச்சல். ஆமாம், ஒரு சில சொல்லுவோம் வயிறு எரியுது, இந்த நபரை பார்த்தாலே வயிறு எரியுது சொல்லுவாங்களா? ஆமாம், அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த வயிறு எரியுது. ஆமாம், முன்னாடி அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் இருக்குது எரிச்சல். வேறு போறாமல். என்னாம போறாமல். ஆமாம். என்னங்க உங்கள் பேர்? என்னங்க? என்ன சொல்கிறேன்? பாலையா. பாலையா வண்டியில் வந்து நிற்கிறாரு. என்ன பாலையா, நடந்து வந்தீங்க, அடுத்து சைக்கிளில் வந்தீங்க, அடுத்தது டிவிஸில் வந்தீங்க, பைக்கிலலாம் வந்திருக்கீங்க, வெரி குட். அடுத்து என்ன வாங்குவீர்களாக? கார் வாங்கல, வாழ்த்தணும். நமக்கு பாலையாக்கு எதுக்கு காரு? நடந்து வர வேண்டியதானே. அந்த மனதார வாழ்த்துற அந்த எண்ணமே கிடையாது. ஒருத்தர் இடத்த வாங்கினா போறாம, ஒரு வீடு கட்டுனா போறாம, ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தா போறாம, ஒருத்தர் நல்ல படித்து நல்லா முன்னேறினார்னா போறாம, நல்ல ஒருத்தர் சம்பளம் வாங்கலான்னா சொல்லுங்க போறாம. என்னத்தை சொல்லாரு? முன்னாடி அதிகமாக போறாம குணம் இருந்தது, இப்போ கொஞ்சம் போறாம குணம் இருக்குது. ஆமாம், கம்மியாக, ஆனால் இருக்குது. உண்மையா இல்லையா? நம்ம சுபாவம் இன்னும் மாறலைங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. சொல்ல மாறலையே. கோபத்தை வச்சுருக்கிறோம், பிடிவாதத்தை வச்சுருக்கிறோம், வைராக்கியத்தை வச்சுருக்கிறோம், போராம குணம் வச்சுருக்கிறோம். ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்து என்ன மாதிரி பாட்டு நான் அடிக்கடி பாடும்போதெல்லாம் யோசிப்பேன், எஸ்ஸப்பா நிறைய இதில் போய் சொல்கிறோமே, உண்மையா இல்லையா? ஆராதனை என்ன மாதிரி போய் கிறிஸ்தவர்கள் ஆராதனை பார்த்து நிறைய பாட்டு கவனித்து பாருங்களேன். நமக்கு பிடிச்ச பாட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன்.
என்ன பாட்டு தெரியுமா? பெருக்கு மனசையா ஒரு பாட்டு பாடுவில்ல, அன்பு கூறுவே டட்ட இன்னும் அதிகமா டட்ட ஆராதிப்பே டட்ட. தெரியுமா தெரியாதா? என்னண்ணா பல்லமா ஒரு 2 நிமிஷங்கய்யா, நம்ம டைம் ஆச்சுல. அன்பு கூறுவே டட்ட இன்னும் அதிகமா டட்ட. டட்ட சொல்லு என்னுடைய மியூசிக்கு. ஆராதிப்பேன் டட்ட. ஆனால் பக்கத்து வீடுகிட்ட சண்டை, சொந்தக்காரர்கிட்ட சண்டை, வேலை செய்கிற இடத்துல சண்டை. ஆனால் பாட்டு எப்படி இருக்கு? அன்பு கூறுவேன் டட்ட இன்னும் அதிகமா டட்ட. என்னத்தை சொல்கிறது? அப்புறம் பாடு, யார் மீதும் கசப்பு, எல்லாத்திட்ட கசப்பு வெறுப்பு. வேலை செய்கிற இடத்துல கசப்பு இருக்குது, சொந்தக்காரர்கிட்ட கசப்பு இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கசப்பு இருக்கு. ஆனால் யார் மீதும் கசப்பு இல்லைப்பா. எல்லாம் கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், பொய் பாடுவார்கள். உண்மையா இல்லையா? நம்ம இன்னும் சுபாவம் மாறலைங்க, நம்ம வாழ்க்கை இன்னும் மாறல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் நம்ம இருதயத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் நம்ம வாழ்க்கையில் இல்லை. ஏன் நம்ம வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம சுபாவம் மாறல. நம்ம வாழ்க்கையில் ஏன் தடைகள்னா சுபாவம் மாறல, குணங்கள் மாறல. நம்ம நினைக்கிறோம் என்னோட ஆசீர்வாதத்துக்கு தடை அவங்க இவங்க நினைக்கிறோம். யாரும் இல்லை, நம்ம தாங்க காரணம். ஸ்பெசிஃபிக்காக நான். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை யாருன்னா நான். சொல்லுங்கள், நான். நீங்கள் தான் உங்கள் என்னை சொல்லிடாதீங்கய்யா. ஆமாம், என்னை நானே ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறேன். எஸ், வேறு யாரும் இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையிலேயே நன்மைகள் உண்டாகல, நான் தான் காரணம். சரிங்க, நம்ம மாறாமல் நமக்கு ஆசீர்வாதம் வராது. நம்ம சுபாவம் மாறாமல், நம்ம வாழ்க்கை மாறாமல் உண்மையான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும். இதுதான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்குறாரு. சத்திய வசனத்தை நமக்கு ஃபாலோ பண்ணணும். அதுதான் பிறகு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? லாஸ்ட்டு மத்திய எழுதின சுவிசேஷம் 28:20 சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. சகல நாட்களும் உங்கள் கூட இருப்பார். எஸ், அவர் வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படும் போது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது உண்மையாலும் இயேசு கிறிஸ்து எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துல ஆண்டு கூட இருப்பார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்ட சமத்தில் அர்ப்பணிப்போம்மா. அந்த 3 காரியம். நம்பர் 1, அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறா. நம்பர் 2, நம்ம சீசர்களை உருவாகணும், சீசராக மாறணும். நம்பர் 3, எஸ், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, சகல நாட்களும் உங்கள் கூட இருப்பேன். நம்ம சுபாவம் மாறும்போது, வாழ்க்கை மாறும்போது உங்கள் கூட இருப்பேன். அன்புள்ள தகப்பனே, எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் கூட இருங்க தகப்பனே. உங்களோட பிள்ளைகளுக்கு தேவைகளோடு இருக்கலாம், தேவையான காரியங்களை சந்திங்க. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கை மாறட்டும், இவர்கள் மூலமாக சீசர்களை உருவாகட்டும். அருமையான உங்கள் சபை போதகருக்காக, அவங்க குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவரோட தரிசனம் விரிவடையட்டும் ஆண்டவர். இவர் மூலம் அநேக சீசர்கள் உருவாகட்டும், மக்கள் ஞானஸ்தானம் எடுக்கப்படட்டும், மாதம் மாதம் எடுக்கப்படட்டும், மக்கள் ஊழியம் செய்யட்டும்ப்பா. அருமையான பிலிப்பையாக்கா ஜெபிக்கிறேன், ஜானகமாக்கா ஜெபிக்கிறேன். இந்த வீட்டை கனப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருந்ததுங்களா? ஆமென். சரி, இப்பொழுதும் கூட வேதாகம கேள்வி பதில்கள். நான் இங்கே இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் வேதாகம கேள்வி பதில்கள் 1 சாமுவேல் 2 சாமுவேல். நீங்கள் ஏற்கனவே நியாயாதிபதிகள் ரூத் எழுதி கொடுத்தீங்க. இப்போ அது உங்கள் பதிலோடு அந்த கேள்விகளும் உங்களுக்கு திருப்ப கொடுக்கப்படும். கொஞ்சம் கவனமாக இது பண்ணணும். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிற கேள்வி என்னங்கிறத பார்த்து கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணிங்களா கரெக்டாக வரும். அவர் இதோட கேட்டேன், கிதியோனை பற்றி கேட்டேன். கிதியோன் எத்தனை பேர் முழங்கால் படையை விட்டு நக்கி குடித்தார்கள்? யார் எடுத்து அது கரெக்டாக எழுதுனே 2 பேர் தான் இருந்தாங்க. அப்படி குடிச்சிக்க 9700 300 பேர் அது இப்போ க்ளீனாக தெரியுது. இது நீங்கள் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 9700 வரும். இதை 2 பேர் எழுதியிருக்காங்க. சுபதி ஒன்று, அந்த இவன் பேர் என்ன, 2 பேர். அதனால் சில கேள்விகள் இது கரெக்டாக போடும். அதே மாதிரி சில கேள்விகள் அனாவசியமாக நிறையா எழுத வேண்டியதில்லை. நான் ஒரு வார்த்தை தான் எதிர்பார்ப்பேன். அந்த ஒரு வார்த்தை எழுதினா போதும். எரிகோ பதில் எத்தனை தடவை சுற்றுறாங்க அப்படின்னு, எத்தனை தரம் சுற்றி வந்தார்கள் அப்படின்னா
ஒரே வார்த்தை தான். எவ்வளவு? கரெக்டாக சொல்லு. 7. முதல் 6 நாள் சுற்றி வந்தாங்க. 7ஆவது நாள் 7 தரம் சுற்றி. அப்போ மொத்தம் எவ்வளோ தரம் ஆகுது? முதல் வந்து 6 நாள் வந்து சுற்றி வந்தாங்க ஒவ்வொரு தடவை. 7ஆவது நாள் வந்து 7 தடவை. அப்போ மொத்தம் எவ்வளோ தரம் சுற்றினாங்க? 13. நான் எதிர்பார்த்த வார்த்தை அதை ஒன்று தான். 13 தரம் நான் போட்டால் போதும். அதனால் எல்லாமே அந்த பேராவே எழுத வேண்டியது இல்லை. சிலது எழுத வேண்டியது இருக்குது. அது வந்து இந்த கிதியோன் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கர்த்தர் டெஸ்ட் பண்ணால் அது வந்து எழுதணும். அதை சரியாக ஒருத்தர் எழுதலை. 1-2 பேர் எழுதியிருக்கீங்க. ஓகே. அதனால் இப்போ எழுதியிருக்கிற வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கொடுங்க. கொடுத்து வந்து இன்றைக்கும் கூட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஏன்னா நான் இதை பார்த்து வந்து கரெக்டாக பார்த்து இது பண்ணணும். நான் அங்கே இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களை செக் பண்ணுறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். மேலும் நான் தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டின் கேட்குறப்ப என்னவே நான் கேட்டுக்கிறேன். நானும் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன், எப்போ என்னங்கிற சொல்கிறேன். தேங்க்யூ. பிரிசில்லா ஆல்பர்ட், ரத்தினம், சுமதி அக்கா, अंकल जॉर्ज अंकल, तिलगंटी, हेल्पना फ्रीडा, इंद्राणिका. எல்லாமே பெண்கள் தான் எழுத வேணாம். ஆண்கள்லாம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எல்லாமே வந்து ஜெபம் பண்ணால் பெண்கள், ப்ரேயர் படிச்சோன்னா பெண்கள். நான் இந்த இப்போ இல்லை, இப்போ கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து சில ஆண்களெல்லாம் அவர் ராமசாமி பிறந்தப்போ அவர் வந்து அருமையாக எழுதிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 1-2 பேர் தான் எழுதுனாங்க. அதனால் இது யார் வேணாலும் எழுதலாம், எழுதுங்க. நம்மளை அறிவை அதிகரிக்கிறதா, வேதாகரியமாக அதிகப்படுத்திக்கலாம். இப்போ வந்து கேள்விகள் நிறையா இருக்குது, நிறைய எழுத வேண்டியது இருக்குது, அதனால் எங்களால் எழுத முடியல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டு இப்போ ஏங்கிறது தெரிஞ்சு போச்சுங்களா? கேட்ட கேள்விக்கு என்ன பதிலோ அதை மட்டும் எழுதுனா போதும். நம்ம தான் என்ன பண்ணுறோம்? ஆமாம், வளைச்சி நம்ம தான் எழுதிட்டுருக்குறோம். அதனால் என்ன தேவையோ அதை மட்டும் எழுதுங்க, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் அதை கால்குலேட் பண்ணி தான் அங்கிள் கொடுக்குறாரு. சரி, ஜெபிப்போமா? நிறைவு ஜெபத்தை நம்ம செய்வோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இம்மட்டுமா இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தது. அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்காக வந்தது. இந்த நாளில் இன்றைக்கு இந்த இரவில் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, நான் சீஷனாக இருக்கிறேனா? ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்து இருக்கிறேனா? தெரியும், எவ்வளவோ பிரசங்கம் நான் கேட்டிருக்கிறேன், எவ்வளவோ பிரசங்கம் நான் பண்ணுறேன். அதனால் ஆண்டுடைய வார்த்தைகள் தெரியும்னு சொல்லுவதற்கல்ல, ஆண்டுடைய வார்த்தைகளிலே நான் நிலைத்திருக்கிறேனா? இந்த கேள்வியை நம்முடைய ஆத்மாவை பார்த்து நம்ம கேட்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல இரவு வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலே உம்முடைய சமூகத்திற்கு நீர் எங்களை முன்குறித்து அழைத்து வந்து இந்த 6வது மாதத்தினுடைய ஸ்தோத்திர கூட்டத்திலே உம்மை பாடவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் மூலமாக நீர் வெளிப்படுத்தின உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கண்ணார காணவும் கர்த்தர் உதவி செய்தீர். எல்லாவற்றிற்கும் மேலாக பரத்திலிருந்து
ஆண்டவரே, நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை பார்த்து நாங்கள் கேட்டு இன்னும் நாங்கள் எங்களை எந்த இடத்துல குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், எந்த இடத்துல தடைபட்டு நிற்கிறோம், எந்த இடத்துல எழ முடியாதபடி, தூசியை உதற முடியாதபடி நிற்கிறோம் என்பதை காண கர்த்தர் கண்களை திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உதவி செய்யுங்க. நீர் எதிர்பார்க்கிற விதமாக ஆண்டவரே உம்முடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து ஒரு சீசனாக, கிறிஸ்தவனாக இந்த உலகத்திலே உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன் ஒளி உனக்கு வந்தது என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த ஒளியை நாங்கள் பிரகாசிப்பிக்க பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன், இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு கூட நீர் பகிர்ந்து கொள்ளும்படியாக நீர் அழைத்து வந்த உம்முடைய தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு போதகர் ஜாஸ்கிங் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை முன்குறித்த நோக்கத்தின்படியாக ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களை செய்யும்படியாய் எல்லா கிருபை வரங்களை, தாளந்துகளை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. அநேக இடங்களில் எடுத்து பயன்படுத்தி வருகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவீராக. ஆண்டவரே, இன்னும் உமக்கென்று ஓட சரீரத்தில் நல்ல சுக பலன், ஆரோக்கியம், திடகாத்திரத்தை, தீர்க்காயுசை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஐயாவோடு கூட இணைந்து ஒத்துழைத்து அம்மாவும் செய்கிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். பிள்ளைகளின் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியாக ஏற்ற வேளையிலே ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக இந்த வேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. ஒவ்வொருடைய இருதயத்தின் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே, எல்லா சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். புது பலன், புது கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, அப்படியாக ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே இந்த வீட்டை திறந்து கொடுத்து இந்த ஸ்தோத்திர கூட்டங்களை நடக்கும்படியாக ஆண்டவரே உணவுகளோடு கூட ஆத்தும உணவையும் எங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறதான ஆண்டவரே பிலிப்பண்ணனுக்காக, ஜானகி அக்காவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியாக இந்த முதிர் வயதிலும் இவர்கள் ஆண்டவரே உமக்கென்று ஓடுகிற ஓட்டத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர், எவ்வளவோ பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உமக்கென்று எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் நல்ல பலனை, சரீர சுகத்தை கர்த்தர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சந்ததி சந்ததியாய் உம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். அப்பா, கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மான் அண்ணனுக்காக, அக்காவுக்காக, 2 பேத்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜான்சனுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஷேர்லிக்காக 2 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறபடியினால கர்த்தர் அந்த பிள்ளைகளையும் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த இடத்திலே அண்ணனி அக்காவினர் வைத்த நோக்கம் ஆண்டவரே இந்த உலகத்திலே இவர்களுடைய வாழ்நாட்களிலே இங்கு நிறைவேறத்தக்கதாக அநேகர் வந்து உம்மை அறிந்து கொள்ளவும் விடுதலை பெறவும் ஆண்டவர் இந்த வீட்டை உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடி பாதுகாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை மட்டிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரே நிமிஷங்க, அப்படி உட்காருங்க. நம்முடைய இந்த ஐக்கியத்திலிருந்து, இந்த தர்ம பணம் செலுத்துகிற இந்த காணிக்கையிலிருந்து
பிலிப்பு ஊழியங்களுக்காக, பிலிப்பு ஊழியங்களுக்காக இந்த காணிக்கையை நம்ம கொடுக்குறோம். இன்னொரு காரியம், நம்ம இன்றைக்கி வந்து சந்திரன் நம்ம இதுலேருந்து நாடகத்தில் நடித்தா துக்லின்ஸ்னு ஒரு பையன் நாடகத்தில் நடித்தாப்புல, அவன் அந்த பையனுடைய தகப்பனாருக்கு இன்றைக்கி வந்து பிறந்த நாள். அவர் வந்திருக்காரு. அவருக்கு வந்து ப்ரேயர் பண்ண. என்ன பேருங்க? சந்திரன். ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி அவருக்காக நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேளையிலும் கூட எங்கள் சகோதரர் சந்திரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகத் தோற்றத்துக்கு முன்பதாக முன்குறித்த தேவன், ஏற்ற வேளையிலே தாயின் கருவிலே உருவான நாளிலிருந்து ஆண்டவரை ஏற்ற வேளையிலே நிர்வேறு பிரித்து இந்த உலகத்தில் பிறப்பிக்க பண்ணின கர்த்தர், இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே எல்லா தேவைகளையும் சந்தித்து ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வழிநடத்தி வந்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டை நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் புதிய ஆசீர்வாதங்களோடு கூட இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்மிலே கிட்டி சேரத்தக்கதான கிருபைகளோடு கூட தகப்பனே, அவருக்கு உரிய ஆசீர்வாதங்கள் வேலை ஸ்தலத்திலும் இந்த உலகத்துக்கு உரிய ஆசீர்வாதங்களிலும் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கொடுத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் உம்மை அறிகிற அறிவிலும் பயப்படுகிற பயத்திலும் வளரத்தக்கதாக ஆண்டவரே பெற்றோருக்கும் தேவையான ஞானத்தை கர்த்தர் தந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாக இன்னும் அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ங்கண்ணா.